ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் நவீன தொழில் வளாகம் அமைத்திட முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு குறுந்தொழில் மற்றும் சிறு தொழில் நல சங்க நிறுவன தலைவர் திருவாளர் வி நித்யானந்தம் அவர்கள் நம்மிடத்தில் கூறுகையில், தமிழ்நாடு குறுந்தொழில் மற்றும் சிறு தொழில் சங்கத்தின் சார்பாக ராஜ்வாட்டியை மனமாற வாழ்த்துகிறோம். ஏனென்று கருத்தால் எங்கள் சங்கத்தை மதித்து இந்தி தொழிற்பேட்டை வளாகத்தில் 100 கோடி செலவில் கட்டப்படும் கட்டிடத்துக்கு என்ன எப்படியெல்லாம் இந்த குறுந்தொழில்களுக்கு உங்களுக்கு பயனடைவீர்கள் என்ற ஒரு பயனுள்ள கருத்தை எங்களிடம் கேட்டார்கள். அதன் விளைவாக எங்களுடைய சில கருத்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த ஈக்காடு தாங்கல் அருகாமையில் உள்ளதான் கிண்டி. கிட்டத்தட்ட இங்க ஒரு 1008 கம்பெனிகள் நாங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க எல்லாமே தொழில் செய்யற அத்தனை பேர் வாடகை கொடுத்து தான் கஷ்டப்பட்டிருக்கோம். இது ஒரு அரசாங்கமானது எங்களுக்கு முயற்சி எடுத்து இந்திய அருகாமையில் கட்டி கொடுத்தால் மிகவும் ரொம்ப வரவேற்கத்தக்கது. கிட்டத்தட்ட இந்த இந்த 100 கோடி திட்டமானது ஒரு கடந்த 7-8 ஆண்டுகளாக சொல்வன மாதிரி இருந்தது. மாண்புமிகு அமைச்சர்கள் மத்தியில் பேசினார்கள். இருந்தாலும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்தபடி இந்த 100 கோடி திட்டமானது இந்த தொழில் வளாகம் அமைந்ததால் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஈக்காட்டில் இருக்கிற அருகாமையில் உள்ள அத்தனை பேரும் பயனடைவார்கள். என்ன ஒன்று சொல்லுங்கன்னா, இந்த பர்ச்சேஸ்க்கு அளிக்காமல் எங்களை போல தொழில்களுக்கு வாடகை கொடுத்தால் நல்ல முறையில் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15 ரூபாய் கொடுத்தால் நாங்கள் எல்லாமே பயனளித்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஒரு தொழில் வளம் கட்டி கொடுத்த பெருமையும் குறுந்தொழில் முயல்வர்களுக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றுதான் இருக்கும் என்று கருதுகிறோம். ஆகையால் இந்த அருமையான திட்டத்துக்கு குறுந்தொழில் சார்பாக நாங்கள் அத்தனை பேரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்று சொல்லுகின்றால், ஒரு தொழில் வளாகமானது கட்டிடம் என்று சொன்னால் அங்கு போக்குவரத்து வசதியிலிருந்து ஒரு மின்சார வசதியிலிருந்து ஒரு தண்ணீர் வசதியிலிருந்து எல்லா வசதிகளும் அங்கு கட்டப்பட்டு எங்களுக்கு உண்டான அத்தனை சலுகைகள் அங்கு கிடைக்கும். இங்க காரணம் என்று சொன்னால் ஈக்காடு தாங்கல் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவை சம்பந்தப்பட்டு குறுந்தொழில் சம்பந்தப்பட்டிருக்கிறதால நாங்கள் தொழில் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுள்ளோம். ஆகையால் பாதகம் இது முக்கியமா சொல்ல போன சொன்னா இது இன்னொரு காரணம் முக்கியமா குறுந்தொழில் முனைவர்கள் மட்டும் இது வழங்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், எங்களோட போட்டி போட்டுக்கொண்டு பெரும் முதலாளிகள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, அவங்க எங்களோட பெரியவர்கள், அவங்க எங்களோட போட்டி போட்டு அவங்களும் அந்த இடத்துல பயனடைறதுக்கு அம்மா விடக்கூடாது. காரணம் என்று சொன்னால், எங்களை பேர் குறுந்தொழில் முனைவர் யார் என்று பார்த்து அவர்களே அந்த திட்டத்தில் பயனடைகிற மாதிரி எங்களை பேர் அவர்கள் பயனடைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா முயற்சி எடுத்து உண்மையான குறுந்தொழில் முனைவர் யார் வாடகை கட்டணத்தில் தொழில் புரிகிறார்களோ அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா குறுந்தொழில் முனைவர்களுக்கும் வாழ்வில் விலக்கேற்றி வைத்து குறுந்தொழில் முனைவர்களும் தானும் ஒரு சொந்த இடத்தில் தொழில் செய்யலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொடுத்தார். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த தமிழ்நாடு குறுந்தொழில் மற்றும் சிறுதொழில் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.